வியாக்கியாதோ யதி சார்வபௌம ஜலதேஹ சந்திரோபமத்தேன யஹ ஸ்ரீபாஷ்யேன யதன்வயாஸ் சுவிதிதாஹ ஸ்ரீவிஷ்ணுசித்தாதயः வியாக்கியாம் பாஷ்யகிருதாக்ஞயோபனிஷதாம் யோத்ராமிடீனாம் வ்யதாத் பூர்ணம் தம் குருகேஸ்வரம் குணநிதிம் காருண்யபூர்ணம் பஜே. பகவத் ராமானுஜருடைய ஞான புத்திரராக அபிமானிக்கப்பட்டிருப்பவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்னும் மகனியர். அவர் உபய விபூதி, அதாவது உபய வேதாந்த சிம்ஹாசனத்திற்கும் அதிபதியாக திகழக்கூடிய ஒரு மகனியராய் விளங்குகிறார். அந்த சுவாமியின் மூலமாகத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருமொழி கொள்கை, அதாவது மணிப்பிரவாளம், நமக்கு இரண்டு கண்கள், வலது கண் இடது கண் என்பதாக இருக்கிறது. ஒருவனை நாம் உனக்கு வலது கண் மிகவும் விருப்பமானதா இடது கண் மிகவும் விருப்பமானதா என்று கேட்டால் அவன் என்ன பதில் சொல்லுவான்? இரு கண்களும் நன்றாக தெரியக்கூடிய ஒருவனை பார்த்து உனக்கு வலது கண் விருப்பமானதா அல்லது இடது கண் மிகவும் விருப்பமானதா என்று கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? அதுபோன்று தான் நமக்கு இரண்டு மொழிகள், இரண்டு கண்கள். ஒன்று அனாதியான சம்ஸ்கிருதம், தேவபாஷை, பிராமி து பாரதி பாஷா கீர்வாக்வாணி சரஸ்வதி என்று அந்த மொழியை நாம் கொண்டாடுகிறோம். அது உத்தமமான சரஸ்வதி வேத மொழி, வைதிக மொழி, சம்ஸ்கிருத வாங்மயம். மற்றொன்று திராவிட வாங்மயமான திவ்ய பிரபந்தங்கள், ஆழ்வார்களுடையதான திருவாக்கிலிருந்து மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் என்று ஆழ்வார்கள் தம்முடைய திருவாக்கிலிருந்து அந்த பெருமானுடைய அனுக்கிரக விசேஷத்தினாலே தானாகவே அவைகள் வெளிவந்தன. இவை இரண்டுமே நமக்கு இரண்டு கண்களாக திகழ்கின்றன. ஆகையால் தான் நாம் பலமுறை வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உபய வேதாந்திகள். தமிழிலும் நல்ல பாண்டித்யம் பெற்றவர்களாய் திகழ்கிறார்கள், சம்ஸ்கிருதத்திலும் நல்ல பாண்டித்யம் பெற்றவர்களாக அவர்கள் திகழ்கிறார்கள் என்று கொண்டாடுகிறோம். சரி, இந்த இரண்டு மொழிகளையும் ஒன்றிணைத்துத்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பல வியாக்கியானங்கள் உண்டு. தற்காலத்தில் இருமொழி கொள்கை என்பதாக கல்வித்திறனிலும் அந்த இருமொழி கொள்கையானது பயன்படுத்தப்படுகிறது அல்லவா? இதனை பிராச்சீனமாக பயன்படுத்தி இருப்பவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களான நாம் தான். அதனால்தான் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய மகனீயரான திருக்குறுகை பிரான் பிள்ளான் மூலமாகத்தான் இது வழக்கத்தில் வந்தது என்றால் அது மிகையில்லாத வார்த்தை. தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய சில சம்பவங்கள் இந்த இரண்டு மொழிகளையும் ஒன்றாக இணைத்து எப்படி வியாபகாரிக ஞானத்தை நாம் பெறப்போகிறோம் என்பதாகத்தான் உண்டு. சரி, பெரிய திருமலை நம்பிகளை நாம் மறுபடியும் ஒருமுறை நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பெரிய திருமலை நம்பிகள் தான் சுவாமி ராமானுஜருடைய மாதுலர் மாமா. அந்த ராமானுஜருக்கு 18 அர்த்த விசேஷங்கள், 18 விதமான அத்தியந்தம் சூக்ஷ்மமான அர்த்த விசேஷங்களான ஸ்ரீமத் ராமாயணத்தை உபதேசம் செய்துள்ளினார். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஷன். ராமாயணம் என்னும் அந்த பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோவிலாக பகவத் ராமானுஜர் விளங்குவதற்கு யாரு காரணம் என்றால் பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு உபதேசத்தின ஸ்ரீமத் ராமாயணத்தின் அத்தியந்தம் சூக்ஷ்மமான அர்த்த விசேஷங்கள். ஆகையால் தான் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களை நாம் பெரியோர்கள் திறத்தில் அடிபணிந்து அந்த வியாக்கியானங்களை எல்லாம் நன்கு பயின்றோமையினால் ஸ்ரீமத் ராமாயணத்தின் நுட்பமான அர்த்த விசேஷங்களை எல்லாம் நன்கு அறியலாம். இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு இருக்கக்கூடிய தனிப்பெரும் சிறப்பு. ஆழ்வாருடைய பாசுரங்களுடன் ஸ்ரீமத் ராமாயணத்துடைய அர்த்த விசேஷங்களையும் நாம் ஒன்றாக பிணைத்து பார்க்கும் பொழுது ஆனந்தமானதொரு அனுபவத்தை நாம் பெறலாம். அந்த பெரிய திருமலை நம்பிகளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். பிறந்த பிள்ளையை பார்ப்பதற்காக அந்த பெரிய திருமலை நம்பிகளுடைய மைத்துனர், அதாவது மனைவியின் சகோதரரான கிடாம்பி ஆச்சான் திருப்பதிக்கு சென்றார். குழந்தை நல்ல ஸ்ரோத்ரியருடைய குழந்தை, வேதத்தை அத்தியனம் செய்து பூரணமான அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து கொண்டு தருமநெறி வழுவாமல் இருக்கக்கூடிய மகாத்மாவிற்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை அல்லவா? பகவத் ராமானுஜருடைய மாதுலர் பெரிய திருமலை நம்பிகள் என்பதை கீழே பலமுறை நாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். அந்த பெரிய திருமலை நம்பிகளுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அத்தகைய பிள்ளையை
தான் பார்ப்பதற்காக, தன்னுடைய மருமகனை பார்ப்பதற்காக கிடாம்பியாச்சான் சென்றிருக்கிறார். பிரணதார்த்தி ஹரர் என்பதாக கிடாம்பியாச்சானுடைய இயற்பெயர். ஆத்ரேய கிடாம்பி வம்சத்தில் அவர் அவதாரம் செய்திருந்தார். இந்த குழந்தை பிறந்திருக்கக்கூடிய குலமோ சிரேஷ்ட குலம். ஏனென்றால் ஆளவந்தாருடைய வம்சம் அல்லவா? ஆளவந்தாருடைய வம்சத்தின் தொடர்ச்சியாகத்தானே பெரிய திருமலை நம்பிகளுடைய வம்சத்தை நாம் பார்த்திருக்கிறோம். சொட்டை குலம் என்றால் சிரேஷ்ட குலம் அல்லவா? அந்த குழந்தை எப்படி துளசியானது முளையிலேயே வாசிக்குமா? துளசியானது முளைக்கும் பொழுது அதற்கு ஒரு வாசனை உண்டானார் போலே இந்த குழந்தை பகவத் பக்தி பூர்ணனாய் இருக்கிறான். பகவத் பக்தியுடன் குழந்தைகள் பிறப்பதில் ஒரு ஆச்சரியம் இல்லை. இந்த குழந்தைக்கு பாகவத பக்தி அதிகமாக இருக்கிறது. பொதுவாகவே பிள்ளைகள் விளையாடும் பொழுது என்ன விளையாடிக் கொண்டிருப்பார்கள்? சுவாமி ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் என்ன விளையாடுவார்கள்? நாச்சியார் திருமொழியில் ஒரு பாசுரத்திற்கு பராசர பட்டர் அற்புதமான ஒரு வியாக்கியானத்தை அருளி செய்கிறார். காலை எழுந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி மகிழ்வெய்துதல் மெய்மை கொள்வை என்பது நாச்சியார் திருமொழி. அதாவது அந்த உத்தமமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவாடிப்பூரத்து ஜெகத்துவித்தவளான ஆண்டாள் அவள் அவதாரம் செய்திருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் கரிய குருவி கணங்கள், இந்த குருவிகள் எல்லாரும் காலை வேளையில் எழுந்து கொண்டு சோலைமலை அழகனான பெருமான் சுந்தர திருத்தோளுடையான் அழகன் அந்த பெருமான் வருகிறான் என்பதாக பெருமானுடைய வரவு பார்த்து கொண்டு கட்டி கொண்டிருக்கின்றனவாம். காலை எழுந்து கரிய குருவி கணங்கள் மாலின் வரவு சொல்லி பெருமான் புறப்பாடு கண்டருளப் போகிறான் என்பதற்காக அந்த பெருமானுடைய புறப்பாட்டை அவைகள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. இதை பராசர பட்டர் நஞ்சியருக்கு காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் சொல்லுகிறார். நாச்சியார் பிறந்த ஊரில் பட்சிகளுக்கு வேறு என்ன பொழுதுபோக்கு என்று கேட்கிறார். என்ன ரசமான வியாக்கியானம் தெரியுமா இது? நாச்சியார் பகவத் பக்தி பரிபூர்ணையான ஆண்டாள் நாச்சியார் பிறந்திருக்கக்கூடியதான அந்த ஊரில் பட்சிகளுக்கு கூட பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? பகவத் விஷயம்தான். பகவத் விஷயம்தான். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டு தங்கள் மனதை மற்றவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பார்க்கிறோமே, தேவையற்ற விஷயங்களில் தங்களுடைய கவனத்தை அதிகமாக செலுத்திக் கொண்டு தாங்களும் வருத்தமுற்று மற்றவர்களையும் வருத்தத்திற்கு ஆட்படுத்துகிறார்கள். குறிப்பாக தற்காலத்தில் அனுஷ்டானத்திற்கு முக்கியத்துவம் இல்லாமல் ஏதேதோ நமக்கு தேவையற்ற காரியங்களில் தான் மனது செல்லுகிறது. குறிப்பாக சாயங்கால வேளைகளில் விளக்கு ஏற்றி வைத்து பகவானை வழிபடும் வழக்கமே ஒழிந்து கொண்டு வருகிறது. அப்படி ஒரு வழக்கமே இன்னும் சற்று காலங்களில் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பதற்கு ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது என்றால் இது மிகைப்படுத்தப்படாத வார்த்தை. அது போகட்டும். நாச்சியார் பிறந்த ஊரில் பட்சிகளுக்கு வேறு என்ன பொழுதுபோக்கு என்றால், நாம் இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றார் போலே தானே அங்கு இருக்கக்கூடியதான பசு பட்சி மிருகங்கள் மனிதர்கள் எல்லோருடைய மனோபாவங்களும் இருக்கும். சுவாமி ராமானுஜர் வாழ்ந்த காலத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ராமானுஜர் வீதியில் சென்று கொண்டிருந்தார். அங்கே சில பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். விளையாடும் பிள்ளைகள் என்ன விளையாட்டு விளையாடுகிறார்கள்? தற்காலத்தில் இருப்பதை போல கம்ப்யூட்டர் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் இருக்கிறார்கள். அதை வைத்துக் கொண்டா? இல்லையே. அந்த காலத்தில் அவர்கள் விளையாடினது என்ன? கோவில் நடக்கக்கூடிய உற்சவங்கள், அந்த உற்சவத்தில் நடக்கக்கூடிய வைகரிகள், இவற்றைத்தான் விளையாட்டுத்தனமாக செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு சிறுவன் ராமானுஜரை போல வேஷம் போட்டுக் கொண்டிருந்தான். வேறொரு சிறுவன் கோவிலில் பகவானுக்கு வழிபாடு செய்யும் அர்ச்சகரை போன்று வேஷம் விட்டுக் கொண்டிருந்தான். அருளப்பாடு ராமானுஜீயர் என்று மண்ணில் ஒரு கொட்டாங்குச்சியில் மண்ணை நிரப்பி அந்த ராமானுஜீயருக்கு கொடுக்கும் பொழுது வீதியில் சென்று கொண்டிருந்த ராமானுஜர் நாயிந்தே என்று வந்து தன்னுடைய மேல் வஸ்திரத்தில் அந்த பிரசாரத்தை வாங்கிக் கொண்டாராம், மகாபிரசாரம் என்று சொல்லி. இவையெல்லாம் நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போலத்தான் ஆசிரமத்தில் கிளியைப் போல இந்த பிள்ளைகள் வளர்கிறார்கள். ஆசிரமத்தில் ஒரு கிளி வளர்ந்தது என்றால் சாத்வீகர்கள் பேசக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்டுக் கொண்டிருக்கும், நல்ல வார்த்தையை சொல்லும். வேடுவச்சேரியில் கிளி வளர்ந்தது என்றால் அடி, வெட்டு, குத்து, கொல்லு என்பதாகத்தானே பேசும். சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி என்ற நம்முடைய பூர்வர்கள் இதைத்தான் எடுத்து காண்பிக்கிறார்கள். ஒரு தாய் வயிற்றில் பிள்ளையாக பிறந்திருந்தால் கூட பல பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போலத்தான் அவருடைய மனோபாவங்கள் மாறுகின்றன. ஆகையால் நல்ல வம்சம் சோகமா ஜன்ம சுத்தானாம், காளிதாஸ் மகாகவி பேசும்பொழுது சொல்லுவார், சோகமா ஜன்ம சுத்தானாம், ஆஜன்ம சுத்தர்கள், பிறவி முதற்கொண்டு புண்ணியமானவர்கள், பெருமை வாய்ந்தவர்கள். அத்தகைய மகாத்மாக்கள் பிறந்திருக்கக்கூடிய வம்சத்தில் பிறந்திருக்கிறார் இந்த ஒரு சிறு பிள்ளை. அதனால்தான் இந்த பிள்ளைக்கு திருக்குறுகை பிரான் என்பதாக பெயர் வைத்தார்.
ஆழ்வாருடைய திருநாமம். பின்னாளில் ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு இவர் வியாக்கியானம் எழுதப் போகிறார் என்பதை நினைத்துத்தான் பேர் வைத்தார்களோ? ஏனென்றால் மகான்கள் தீர்க்கதரிசிகளாயிற்று. குழந்தையை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார். அந்த குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறது. கோவிலில் நடைபெறும் உற்சவங்களை விளையாடுவர் ஒரு குழந்தை. இந்த குழந்தையோ ராமானுஜருடைய சரித்திரங்களை மற்ற பெரியோர்கள் ஆங்காங்கு சஞ்சாரம் செய்பவர்கள், திருவரங்கம் முதலான திருப்பதிகளில் இருந்து ராமானுஜரை தெரிந்து வருபவர்கள் தன் திருத்தகப்பனாரான திருமலை நம்பியினிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவற்றையெல்லாம் கேட்டு கேட்டு ஆனந்தப்பட்டு ராமானுஜர் விளையாட்டு விளையாடுகிறதாம் இந்த குழந்தை. ராமானுஜருடைய தைனந்தனிக காரியம் என்ன? பிராத்த காலத்தில் சுவாமி எழுந்திருந்து அந்த இரவில் துயில் கொள்ளும் வரையிலும் சுவாமியுடைய நித்தியானுஷ்டானங்கள் என்ன உண்டோ அந்த அனுஷ்டான பிரகாரங்கள் அந்த வழியிலேயே அவற்றை பெரியோர்கள் சொல்கிறார்கள் அல்லவா? பகவத் ராமானுஜர் இன்றைய தினத்தில் அந்த காரியத்தை செய்தார். பகவத் ராமானுஜர் இந்த திவிதேசத்தில் சென்று சில சீர்திருத்தங்களை செய்தார். பகவத் ராமானுஜர் திருமாலஞ்சோலை அழகனுக்கு 100 தடாவில் வெண்ணெய் அக்காரடிசில் சமர்ப்பித்தார். பகவத் ராமானுஜர் ஜெகநாதபுரியில் எழுந்தொழியிருந்தார். திருக்குறுங்குடி திவிரேசத்தில் சுவாமி வைஷ்ணவ நம்பி என்பதாக பெருமானுக்கே திருநாமம் விட்டு அந்த பெருமானை கொண்டாடினார் என்பதாக இப்படியெல்லாம் ராமானுஜருடைய சரித்திரங்களை எல்லாம் வருபவர்கள் போபவர்கள் எல்லோரும் பெரிய திருமலை நம்பிகளிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்க இந்த பிள்ளை அப்படியே ஆனந்தபரிதலாக கைகளை குவித்துக் கொண்டு ராமானுஜ சரித்திரத்தை இமை கொட்டாமல் கேட்டுக் கொண்டிருக்குமாம். அதை கேட்டு 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 உள்மனதில் ராமானுஜரிடத்தில் அற்புதமானதொரு பக்தி விசேஷம், அச்சஞ்சலமானதொரு பக்தி விசேஷம். எப்படி ருக்மிணி பிராட்டி கண்ணனைத்தான் காணாமலேயே கண்ணனிடத்தில் அதிகமானதொரு காதல் கொண்டு ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்கதாபோ. ஹே பிரபோ கிருஷ்ணா, உன்னை பார்த்ததே இல்லை, ஆனால் இங்கே வரக்கூடிய போகக்கூடிய வழிப்போக்கர்கள் உன்னுடையதான சரித்திரங்களை சொல்ல 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 உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் என்னுடைய காதல்களின் வழியாக என் இதயம் முழுவதும் வியாபித்து விட்டது என்று ருக்மிணி பிராட்டி எப்படி கண்ணனிடத்தில் ஆறார காதல் கொண்டாலோ அதுபோன்று இந்த சிறு பிள்ளையும் பகவத் ராமானுஜரிடத்தில் பக்தி பூண்டு ஒழுகியது. அந்த குழந்தை செய்த ராமானுஜருடைய அனுகிரகத்தினாலே அந்த குழந்தை செய்த ஒரு பெரிய சத்காரியம்தான் இன்றளவும் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தின் அடிப்படையாக நிற்கிறது என்றால் அது மிகையில்லை. அது என்ன பார்க்கலாம்.